வெளியெல்லாம் சூடாக இருந்தாலும் அந்த அரண்மனைக்குள்ளே உள்ளுக்கு போனோன்னே ரொம்ப குளிராக இருக்கிறதாகவும் கதைகள் இருக்குது. ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னொரு டே, இன்னொரு ஸ்டாரி. இன்றைக்கி ஹாரர் ஸ்டாரி, ஆனால் கொஞ்சம் ஹிஸ்டரி கலந்த ஸ்டாரி. ஒரு மனுஷன் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு இல்லை ஒரு அரண்மனையை கட்டணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிட்டா என்ன நடக்கும்? இன்றைக்கி நம்ம மலேசியா, அதுவும் பேரால இருக்கிற ஒரு அரண்மனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரண்மனையோட மர்மத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்டரி என்னான்னு பார்த்துருவோம். 1890 மலேசியாவுக்கு, இல்லாட்டி அந்த டைமில் மலாயான்னு சொல்லுவாங்க, மலாயாவுக்கு ஸ்காட்லாந்து நாட்டில் இருந்து 20 வயசு சிவில் இன்ஜினியரான வில்லியம் கேலி ஸ்மித் வந்திருக்காரு. இங்கே இருந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோட ப்ராஃபிட் மூலியமாக வில்லியம் பத்துகாஜாவில் 100 ஏக்கர் காடை வாங்கி அது கித்தா எஸ்டேட்டாகவும் மாற்றிருக்காரு. இன்னும் நிறைய பிஸ்னஸ் செஞ்சு எல்லாத்துலேயும் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து வில்லியம் அவரோட காதலியான எக்னஸை கல்யாணம் பண்ணி அவங்களையும் மலாயாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. த ஃபாலோவிங் இயரே அவங்களுக்கு ஒரு பேபிகள் பிறந்திருக்கு. 1910 கேலாஸ் ஹவுஸ்னு சொல்லப்படுற ஒரு மென்ஷன் 1915 வில்லியம் எக்னஸ்க்கு இன்னொரு பேபி பிறந்ததும் கெலி கெஸ்டலா மாறுது. ஸோ கேலாஸ் ஹவுஸ் கேலிஸ் கெஸ்டலா மாறுறதுக்கு வில்லியம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவிலேருந்து 70 பேர் வேலை ஆட்களை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், அதுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வர வச்சுருக்காரு. இந்த கெலிஸ் கெஸ்டலோட ஆக்சுவல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கில் 4 மாடி, 14 ரூம்பு, சீக்ரெட் டனல், ரகசிய ரூம்பு, அப்புறம் வைன் செல்லு. அது மட்டும் இல்லாமல் மலாயாவிலேயே ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வச்ச பில்டிங்காக இருக்கணும்னு வில்லியம் அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. இந்த அரண்மனையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்க டைமில் வில்லியம் என்ன பண்ணியிருக்காரு, 1926 போர்ட்டுகலுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. அங்கே போனவருக்கு நிமோனியா அதில் இறந்துட்டார். ஸோ அவங்க ஒய்ஃப் எக்னஸ் கொஞ்ச நாள் தான் மலாயாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு திருப்பியும் ஸ்காட்லாண்டுக்கே போயிட்டாங்க. இதனால் அந்த கெலிஸ் கெஸ்டலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியிலே நிற்கப்படுது. இப்போ இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி பார்த்துட்டோம். ஸோ இதில் எங்கேருந்து ஹாரர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெலிஸ் கெஸ்டலில் கொஞ்ச நாளுக்கு பிறகு, கொஞ்ச நாளுன்னு ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஒரு பேரநார்மல் ஹண்டர்ஸ் எல்லாம் போகிற இடமா மாறிடுச்சு. அது ஏன் அப்படி மாறினுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சில உருவங்கள் பார்க்குறதாகவும், நைட்டானால் சத்தம் கேட்குறதாகவும், வெளியெல்லாம் சூடாக இருந்தாலும் அந்த அரண்மனைக்குள்ளே உள்ளுக்கு போனோன்னே ரொம்ப குளிராக இருக்கிறதாகவும் கதைகள் இருக்குது. நான் சொன்னேன்ல சில உருவங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அந்த உருவம் வேறு யாரும் இல்லைங்க, வில்லியமோட ஆவி இப்போவும் அந்த கெலிஸ் கெஸ்டலில் தான் இருக்குதா. பிளானில் 4 மாடி இருந்தாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 3 மாடியில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, வில்லியமோட உருவம் ரொம்ப 2வது மாடியில் தான் தெரியுமா. அப்படி அந்த 2வது மாடியில் அவர் என்ன ரூம் கட்டியிருந்தார், அவரோட மனசில் என்ன ஆசை வச்சுருந்தாருன்னு வில்லியம்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த அரண்மனையோட பேஸ்மெண்ட்டில் ஒரு வைன் செல்லர் இருக்குது. அங்கே தான் ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பேரநார்மல் ஹண்டர்ஸும், நார்மலாக போய் விசிட் பண்ண டூரிஸ்டும் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பேரநார்மல் ஹண்டர்ஸ் கெலிஸ் கெஸ்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க தேடுற விஷயம் அவங்களுக்கு கிடச்சிதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, அந்த அரண்மனையில் இருக்கிறது உண்மையாக வில்லியமோட ஆவியா? அவங்க பார்த்த உருவம் யார்? அந்த அரண்மனையில் கேட்குற சத்தம் என்ன சத்தம்?
கெலிஸ் கேஸ்டல் இப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ யார் வேணாலும் அங்கே போய் விசிட் பண்ணலாம். எனக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் கெலிஸ் கேஸ்டலுக்கு ஒரு நாள் போவேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு போனாலே திடீர்னு பயம், தூரத்துலேருந்து உருவம் தெரிகிற மாதிரி, அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கான்னு நானும் அனுபவிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் இருந்தால் இந்த அரண்மனையை போய் விசிட் பண்ணுங்கள். பாய்.